உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, இத தனா கிட்ட போய் அண்ணே கொடுக்க சொல்லிட்டார் அண்ணி. இன்னும் அவருக்கு தன மேல இருக்கிற கோவம் போகல. கோவம் போகாம இருக்கலாம் பெரியம்மா. ஆனா பெரியப்பாவுக்கு இன்னும் அவ மேல பாசம் இருக்கு. அதனாலதான் இதை எடுத்துட்டு போய் அவகிட்ட குடுக்க சொல்றாரு. என்ன சொல்ற மாயா? தனாவுக்கு இந்த காசு உதவட்டும்னு பெரியப்பா நினைக்கிறாரு. இன்னும் அவ மேல பெரியப்பாவுக்கு அக்கறை இருக்கு பெரியம்மா. அவரோட குணத்தை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும்ல. உண்மைதான் மாயா, அவர் மனசுல இன்னும் தன மேல பாசம் இருக்கு. இன்னைக்கு இவன் பர்த்டே வேற, எப்படி கடன் கேட்கறது? இப்ப சொல்றா, என்னடா விஷயம்? நான் என் கடையோட துணி ஸ்டாக் எல்லாம் வச்சிருந்த குடோன் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போச்சுடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா, உள்ள இருந்த மொத்த துணி எரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு கடன் கொடுத்த சேட்டு வந்து இப்பவே காசை திருப்பி கொடுன்னு கேக்குறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய், எவ்வளோடா சேட்டுக்கு பணம் கொடுக்கணும்? 50 லட்சம்டா. 50 லட்சம் ரூபாவா? ஆமாடா, எனக்கு இப்ப என்ன செய்யறது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. உன்னால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துட்றேன். டேய், என்னடா பிறந்த நாள் அதுவுமா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா என்ஜாய் பண்ணலாம். டேய், சீனு வேற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். இன்னைக்கு செம்மையா பார்ட்டி என்ஜாய் பண்றடா. வாங்கடா. டேய், கொஞ்சம் இருங்கடா, நான் வந்துடுறேன். போங்க. டேய், என்னடா அவன்? சரி வா, நம்ம போலாம். சரி வாடா. டேய், 50 லட்சம் தானடா, ரெடி பண்ணிடலாம். மச்சான், நிஜமாவாடா? டேய், இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் கேட்டது இல்லடா. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற. கண்டிப்பா நான் பண்றேன். ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுறா, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி வா, இப்ப போய் குடிக்கலாம். இல்ல வேணாண்டா, நான் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து குடிச்சது இல்லையாடா? அது அப்படா, இப்பெல்லாம் கிடையாது. என்னடா கல்யாணம் ஆனாலும் இப்படி ஆயிடுறீங்க? என்ன மச்சான் பண்றது? கல்யாணம் ஆயிட்டாவே டீச்சர்ட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கே. டேய் மச்சான், ஒரே ஒரு கட்டிங் போடுறா. டேய் இல்லடா, வேணாண்டா. டேய், பாத்தியா, எனக்காக குடிக்க மாட்டியா நீ? டேய் வேணாண்டா. ஓ அப்படியா? நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டியா? டேய், நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்றேன்னு சொன்னலடா. ஆனா நீ ஓவரா பண்ற மச்சி. டேய், இப்ப நான் உனக்கு பணம் தரணும்னா இப்ப நீ கண்டிப்பா குடிச்சே ஆகணும்டா. டேய் என்னடா சொல்ற, விளையாடாதடா. நான் நீ கேட்ட பணத்தை 2 நாள்ல ரெடி பண்ணி தரேன்னு சொன்னல, இப்ப நீ குடிக்கிற, இல்லனா ரெடி பண்ணி தர முடியாது. ஹலோ ஹலோ சீனு. ஏமா, நான் டிராபிக் கான்ஸ்டபிள் பேசுறேம்மா. கான்ஸ்டபிள்? சார் சார், இது சீனுவோட ஃபோன் சார். என் ஹஸ்பண்ட் ஃபோன் தான். இது இருக்காரா? இருக்காருமா, ஃபுல்லா குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஐயோ, என்ன சார் போட்டு கொடுத்துட்டீங்க? குடிச்சிருக்கானா? நாங்க தான் புடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். சார், எந்த இடம் சார்? மார்க்கெட் ரோடு பக்கத்துல. சரிங்க சார், நான் உடனே வரேன். சீக்கிரம் வாமா. ஏங்க, என்ன இன்னும் சீனு வீட்டுக்கே வரல? அப்படியா? இன்னுமா வரல? ஏங்க வரலையான்னு என்ன கேக்குறீங்க? கடையில இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? இல்லையே, அவன் இன்னைக்கு கடைக்கே வரலையே. ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன்னா. பத்மா, என்ன நீ? சீனு இங்க வந்துதான் சாப்பிடுவானா இல்ல வெளியே சாப்பிட்டுருவானா? தெரியலையே அண்ணே. அவனுக்கு நான் ஃபோன் பண்ண, ஆனா அவன் போனையும் எடுக்கல. சரி, அப்ப நான் அவனுக்கு சாப்பாடு இங்கேயே போட்டு வைக்கிறேன். சரிங்க அண்ணே. அண்ணா, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இவரை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ்ண்ணா. இல்ல இல்ல, நானும் வருவேன். ஏய், நீ மட்டும் ஏன் போற? நானும் வருவேன். டேய், பேசாம இருச்சீனும். உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல. நீ இப்படி வர்றதை யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான். பெரியப்பா பார்த்தா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் ரகு, என்னப்பா, ஏதாவது வேணுமா? தண்ணி குடிச்சிட்டு வரேம்மா. இங்கே இருக்குப்பா. இங்க இருக்குண்ணே. இந்தா. சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரட்டுமாங்க?
ஏய் எங்கடி சுத்திட்டு வர? ஏடி அவ என்ன சுத்திட்டு வந்தேன்னு உங்கள்ட்ட சொன்னாளா? மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல இவ எங்க போயிட்டு வரா? பத்மா, எதுவும் தெரியாம இப்படி பேசாத. அவ வெளியே தான் இருந்தா. வெளியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. உடனே அவளை காப்பாத்திருங்க. இவ ஒருத்தி. மருமகளே, சீனு இன்னும் வரல. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இவளுக்கா? இவளுக்கே என் புள்ள போன் பண்ண போறான். அவன் இன்னும் எனக்கே பண்ணல. ஏய், அவகிட்ட கேட்டா நீ எதுக்குடி பதில் சொல்ற? நான் உன்கிட்டயே கேட்டேன். இல்ல மாமா, எனக்கு எதுவும் பண்ணல. ஓ, பெரியம்மா, கொஞ்சம் தண்ணி வேணும். இதோ இங்க இருக்கே. இந்தா குடி. குடிமா, குடி. இப்போ எப்படி சீனுவை உள்ள கூட்டிட்டு வர்றது? ஏமாமா இவ்வளவு நேரம் சீனுவை காணலன்னா கடையில இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமோ? எப்பவும் போலதான் மச்சான். புதுசா லோடு கூட வாங்கணும்னு சொன்னான். ஆனா இன்னும் கடைக்கு அந்த லோட கொண்டு வரல. உடனே எல்லாத்தையும் விற்கணும்னு அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப என்னடானா குடோன்லயே இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றான். இவனை புரிஞ்சுக்கவே முடியல. இன்னைக்கு கூட கடைக்கு வரல அவன். அப்ப மாமாவுக்கும் குடோன்ல இருந்து துணி எரிஞ்சதெல்லாம் தெரியாது போல இருக்கே. ஐயோ ஐயோ, பாம்பு! பெரியம்மா, பாம்பு! என்னது? பாம்பு, பாம்பு! பெரியம்மா, பாம்பு! பாம்பு இருக்கீங்க. பாம்பா? சீக்கிரம் வாங்க. ஐயோ, சீக்கிரம் வாங்க. பாம்பு! பெரியம்மா, எங்க? இங்கதான். இங்க பாம்பு. எங்க? எங்க பெரியம்மா? எனக்கு பயமா இருக்கு. மாமா வாங்க போய் அந்த பாம்பை விரட்டிடுவோம். இல்லனா வீட்டுக்குள்ள வந்துட போகுது. வீட்டுக்குள்ளயா? மாமா, சீக்கிரமா அதை அடிச்சு விரட்டிடுங்க. கடவுளே. அண்ணி, வாங்க நம்ம உள்ள போயிடலாம். இருங்க இருங்க இருங்க, உள்ள போகாதீங்க. ஏண்டி? இல்ல, ஜன்னல் வழியா பாம்பு உள்ள வந்துருச்சுன்னா? ஆமாமா. முதல்ல வாங்க பாம்பை விரட்டி விட்டுருவோம் மாமா. மச்சான், நாம தான் அதை விரட்டணுமா? பாம்பாட்டி கூப்பிட்டுலாமே. அட என்ன மாமா, இதுக்கெல்லாம் போய் பாம்பாட்டியை கூப்பிட்டுட்டு நாம பார்க்காத பாம்பா? இருங்க அந்த கம்பை எடுத்துட்டு வரேன். அந்த பாம்பை என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, இவரு வேற வீரவசனம் பேசிக்கிட்டு. கடவுளே. மாமா இந்தாங்க மாமா, குடிங்க. அந்த பாம்பை என்ன பாம்புன்னு பாப்போம். வாங்க. வேறயா? பாத்துப்பா. வாங்க. ஏய் பாம்பு, வெளிய வந்துரு. ஏய், இதான் கரெக்டான டைம். சீனுவை சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு வந்துடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.